நண்பர் என்கிட்ட வந்து கேட்டார், 1 கிலோ அவரைக்காய் எவ்வளோ தெரியுமா அப்படின்னாரு. எவ்வளோ தெரிலங்களே அப்படின்னேன். 140 ரூபா அப்படின்னாரு. ஸோ அவன் வியாபாரி அப்படிதான் பண்ணுவான். இதே விஷயம் நல்லா யோசிங்க. உலகம் வியாபாரிகளால் இயக்கப்படுகிறது. வேர்ல்ட் இஸ் அன் அன்ஃபேர் பிளேஸ். திடீர்னு இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறுதே, கவர்மெண்ட் என்ன காப்பாற்றுமா? அவர் காப்பாற்றுவாரா? இவர் காப்பாற்றுவாரா? அவன் காப்பாற்றுவானா? இவன் காப்பாற்றுவானா? நம்ம யோசிச்சுட்டே இருக்கமே தவிர, இந்த தாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கும் வந்து அதிகமாக காசு கொடுத்து ஒரு இன்ஃப்ளேட்டட் ஒரு விலையில் எனக்கும் வாங்க பிடிக்கல. அதிகமான காசு கொடுத்து சினிமா பார்க்கறதுக்கு எனக்கும் பிடிக்கலை. ஆனால் கொரோனா மாதிரியான ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட சர்வை பண்ணுற ஆள் யார் தெரியுங்களா? நல்ல வியாபாரிகள். நல்ல வியாபாரிகளால் தான் உலகம் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய ரொம்ப சிம்பிளான ஒரு பாயிண்ட்டு, கடைசியாக 2 வருஷமாக மார்க்கெட் நகரலை, பெரிய அளவுக்கு கீழே இறங்கியிருக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, 250 ரூபா நான் டாரிஃப், நான் வந்து 250 ரூபா நான் வந்து என்னுடைய மொபைல் ரீசார்ஜ்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவான். ஆனால் அவன் டாமினன்ட் பிளேயர்னா 250லேருந்து 300 ரூபா ரொம்ப ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணுவான். பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் ஓலா ஊபர் இல்லாமல் வேறு எதுவுமே உங்களுக்கு டாக்ஸி சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் இன்க்ரீஸ் பண்ணத்தான் செய்வான். நீங்கள் அதை பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ எஜுகேஷனு, ஹெல்த் கேரு எல்லாமே வியாபாரம் ஆகி போச்சு. இது எல்லாமே இன்ஃப்ளேட் ஆகிறது 10, 11, 12% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வியாபாரங்களை வாங்குவது மட்டுமே இதுக்கான தீர்வு. வேறு யாருமே உங்களை வந்து காப்பாற்ற மாட்டார்கள். இது வந்து அந்த கால ரஷ்யாவோ அந்த கால சைனாவோ கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும்னு சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் தான். அழகான காடு, அழகான மலை, இதுதான் இயற்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், நீங்கள் மானா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிங்கம் வேட்டையாடும் உங்களை. பலசாலிகள் தான் இந்த உலகத்தை இயக்குகிறார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறானா, ரிலையன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவான், தாபர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவான், உங்கள் பேஸ்டா கோல்கேட் இன்க்ரீஸ் பண்ணியே ஆவான். 10, 15% 2 வருஷமாக இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வந்து கிராமேஜ் பண்ணியே ஆவான். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த இன்ஃப்ளேஷன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் இதோட எல்லாத்தோடைய ஓனர்ஷிப் தான் வந்து உங்ககிட்ட இருக்குது. ரிலையன்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, கோல்கேட் மேலே உட்காந்துட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த சிம்பிள் தாட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வொலட்டிலிட்டி எதுவுமே மேலே கீழே இறங்குது 2 வருஷம் நகரில் 3 வருஷம் நகரில் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. பெஸ்ட் பிஸ்னஸஸ் வில் ஆல்வேஸ் சர்வைவ்.